அண்ணா வணக்கம். உங்களுடைய பெயர், நம்மளுடைய கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். வணக்கங்கண்ணா, நம்ம பேர் பாண்டித்துறைங்கண்ணா. ஓகே. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டங்கண்ணா. ஓகே. புலாம்பட்டின்ற இடத்துல இருக்குதுங்கண்ணா. ஓகே. நம்ம ஃபார்ம் பேருங்க VDK டைரி ஃபார்ம்ங்கண்ணா. ஓகே ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ரக மாடுகள் பண்ணிட்டு இருக்குங்க? அண்ணா ஹச்எப் கிராஸ்ங்கண்ணா. ஓகே ஓகே. ரெண்டு மாடுங்க இருக்குங்கண்ணா. இது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டு காலமா இந்த மாட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கோம்? ஆனால் ஒரு 20 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இந்த ஃபார்ம் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ தற்சமயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணையில் எத்தனை மாடுகள் இருக்குங்க? ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு ஒரு 35 மாடு இருக்குதுங்கண்ணா. ஓகே. விற்பனைக்கு தான், எல்லாமே விற்பனைக்கு தான். எல்லாமே விற்பனைக்கு தாங்கண்ணா. சரி சரிங்க. ஒரு டைம் பார்த்தா 40 இருக்கும், 50 இருக்கும். ஓகே. 35 மாடு குறையாம நம்ம கிட்ட இருந்துகிட்டே குறைவில்லாம இருக்கும். எப்பவுமே ஒரு 30-35 மாடு நம்ம கட்டுத்தரையில் இருக்கும். இருந்துகிட்டே இருக்குங்கண்ணா. ரைட்டுங்க. வரும்போதே பார்த்தா மாடுகள் எல்லாமே ஜைஜெண்டிக்கா இருந்தது. அப்படியே ஒவ்வொன்றையா பார்த்துட்டு பேசலாங்களா? ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம். ரைட். போடி டைப்புங்கண்ணா. ஓகே. பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. நல்லா பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. இன்னும் மடி வைக்கிறதுக்கு ஒரு இன்னும் படியெல்லாம் நல்லா வைக்கணுங்கண்ணா. வைக்கணும். ஆமாங்கண்ணா. ஓகே. சென மாடு தான். ஆமா, சென மாடுங்கண்ணா. ஓகே ஓகே. இப்போ தற்சமயம் சென மாடு மட்டும் எத்தனை இருக்குங்க நம்ம கட்டுத்தரையில்? 17 மாடு இருக்குங்க. 17 மாடு சென மாடு தான் இருக்குது. ரைட்டுங்க. இது எவ்வளவு பால் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆனால் நம்மகிட்ட 30 லிட்டர் சொன்னாங்கண்ணா. ஓகே. 27 லிட்டர் கேரண்டியாக கறக்குங்கண்ணா. சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுக்கலாங்க. சரிங்க. தவிடு தண்ணிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. ஓகே. கருப்பு அதிகமாக இருக்குது, கருப்பு சட்டை. ஆமாங்கண்ணா, பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. ஓகே ஓகே. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் இவங்க ஒயிட் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. ஓகே. இவங்களும் ரெண்டாணித்து தாங்கண்ணா. ரெண்டாணித்து. ஆமாங்கண்ணா, சுழி சுத்தமான மாடு. சரிங்க. நல்லா இன்னும் மடி இதெல்லாம் நல்லா வைக்குங்கண்ணா. இதுக்கும் 30 லிட்டர் சொன்னாங்க. 27 லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க. ஒயிட் மெஜாரிட்டி இதில். ரைட்டுங்க. இவங்களும் ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. ஓகே ஓகே. நல்லா பேக் வெயிட் பாருங்க. நல்ல மாடு அகலத்தை பாருங்க. சுழியெல்லாம் சுத்தமான மாடு. இன்னும் இவங்களாம் மடி வைக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகுங்கண்ணா. 10 நாள் ஆகும். 5 நாள் ஆயிருங்கண்ணா. ஓகே ஓகே. எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஆனால் இவங்க 25 லிட்டருக்கு கேரண்டி எதிர்பார்க்கலாம். கேரண்டி எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்க. இவங்க நல்லா பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. பிளாக் மெஜாரிட்டி. கருப்பு சட்டை அதிகமாக இருக்கிறது. ஆமாங்கண்ணா. ரைட்டு. நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. காம்பு நல்லா நீட்டு போக்கா இருக்குது இல்லைங்களா? இன்னும் மடி வைக்கும். இன்னும் மடி வைக்கும். நல்லா அகலமாக வைக்குங்களா? ரைட்டுங்க ரைட்டுங்க. ரெண்டாம் தாங்க. இது முளப்பு இல்லை. சுழி சுத்தமான மாடு. சுழி சுத்தமான மாடு. ஓகே. இவங்க ஒயிட் அண்ட் பிளாக்குங்கண்ணா. ஓகே. இவங்களும் இன்னும் மடி நல்லா வைப்பாங்கண்ணா. இவங்க கண்ணு போறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். 10-15 நாள் ஆகும். 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. ஓகே. சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுக்கலாம். நல்லா காம்பு பாருங்க. எந்த ஒரு மடி போச்சுமோ அதில் எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே ஓகே. அது எங்கே ஒன்று உட்காந்து நம்ம வாடி பார்க்கலாம். 4 காம்புமே தெளிவாக இருக்குது. 4 காம்பு தெளிவாக இருக்குண்ணா. செக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட்டுங்க ரைட்டுங்க. கனுமாடு எடுத்தீங்கன்னா நம்ம கட்டுத்தூரில் 2 நேரம் கறந்துக்கலாம். ஓகே. கனமாடு எடுத்தீங்கன்னா 4 காம்பு கேரண்டி கொடுத்துடலாம். கேரண்டி கொடுத்துடலாம். ரைட்டுங்க ரைட்டுங்க. ஆனால் இவங்க பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடு தாங்க. சரிங்க. இவங்களும் மடி வைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுங்க. ஒரு வாரம் ஆகுங்க. இவங்க ஒரு 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. கொடுக்கலாம். ரைட்டுங்க. மாடு நல்லா உயரமாக இருக்குது. ஆமாங்கண்ணா. இப்போ இந்த மாடு பார்த்தா நல்லா ஒயிட் மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க, நல்லா ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்க. சரிங்க. காம்பு பாருங்க. நல்லா அடிக்கும் காம்பா இருக்கும். கருங்காம்பு நல்லா. கருங்காம்பு எல்லாமே. ரைட்டுங்க ரைட்டுங்க. இன்னும் மடி வைக்க இல்லைங்களா? ஆனால் இன்னும் மடி வைக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகுங்க. 15 நாள் ஆகும். 15 நாள் ஆகுங்க. ரைட்டுங்க. எத்தனை லிட்டர் எதிர்பார்க்கலாங்க? ஆனால் 25 லிட்டர் இவங்களே எதிர்பார்க்கலாம். சொல்லி கொடுக்கலாங்களா? சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. தவிடு தண்ணிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எப்படி வீட்டில் பொம்பளை ஆளுகளாக பிடிக்கலாங்களா? எப்படிங்க குழந்தை பொம்பளை ஆளுகளாக பிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்குமா? அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்கண்ணா. ஓகே. பாய்ச்சலெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவும் இல்லைங்கண்ணா. நம்ம வீட்டில் பொம்பளை ஆளுங்க இருக்காங்க. அவங்களும் வந்து பிடிக்கிறாங்க. அதனால பிரச்சனை இல்லை. எந்த ஒரு பிரச்சனை இருக்காதுங்கண்ணா. ரைட்டுங்க ரைட்டுங்க. ஆனால் இவங்க பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. ஓகே. இவங்க மூணாணித்துங்கண்ணா. மூணாணித்துங்கண்ணா. ரைட்டுங்க. ஒரு 23 லிருந்து 24 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் 10 நாள் ஆகும். இந்த மடி நல்லா வைக்கணுங்க. வைக்கணும். இந்த மடி சொல்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா காம்பு வருங்க. அடிக்கு ஒரு காம்பு, நல்லா கருங்காம்பு இருக்கு. ஜெர்சிங்கண்ணா. ஜெர்சி. ஆமாங்கண்ணா. ரைட்டுங்க. ரெண்டாயிரத்து தாங்கண்ணா. சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. நல்லா காம்பு வருங்க. நல்லா ரோஸ்ல இருக்காம்பு. அதான் அடி போச்சுமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நம்மளால எங்க வேணாலும் உட்காந்து மாடு கறக்கலாம். ரைட்டுங்க. 22 லிட்டர் 23 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. சொல்லி கொடுக்கலாம். சொல்லி அடிச்சு கொடுக்கலாம். அடிச்சு கொடுக்கலாம். தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. ரைட்டுங்க. நான் இப்போ எல்லாமே 25 லிட்டர் 30 லிட்டர் சொல்றீங்க. அப்ப இப்போ இந்த நிக்கிறதெல்லாம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த பக்கம் ஒரு 4 மாடு நிக்குதுங்கண்ணா. இவங்களும் ஒரு 20 லிட்டர் கேரண்டியாக கறக்கிற மாடுங்க. 20 லிட்டர். நம்மகிட்ட தேடி வர்றவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எதா இருந்தாலும் கிடைக்கும்ண்ணா. கிடைக்கும். நம்ம 25 லிட்டர் கேட்டாலும் கிடைக்கும். நம்மகிட்ட வெறும் 17-18 லிட்டர் கேட்டாலும் கிடைக்கும். அளவான ஒரு குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கு. 20 லிட்டர் கறக்கிற அப்படி. 20 லிட்டர் கறக்கிற மாடும் இருக்குது. ரைட்டுங்க. நான் இப்போ ஒரு சாலை ஃபுல்லாக காமிச்சிட்டீங்க. எல்லாமே வந்து கண்ணு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாடு சென மாடுகளாக காட்டிட்டீங்க. இப்போ இந்த சாலையில் இருக்கிறதெல்லாம் என்னதுங்க? இதை பற்றி கண்ணு மாடுங்க. காலையில இவங்க கண்ணு போட்டாங்க. அப்படி. ரைட்டுங்க.
பல்லு முளைப்பல்லங்கண்ணா. இதில் எத்தனை உருப்படி இருக்குதுங்க இந்த சாலையில்? ஆனா இதுல ஒரு 12 இருக்குங்கண்ணா, இன்னும் அந்த சைடு இருக்குங்கண்ணா. ஓ சரி சரிங்க. அப்படியே மாட்டை ஒவ்வொன்றா சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆனா இவங்க ரெண்டாணியத்துங்கண்ணா. ரெண்டாணியத்து. ஒயிட் மெஜாரிட்டில மாடுங்கண்ணா. சரிங்க. இன்னைக்கு காலையில் தான் கண்டு போட்டிருக்கு. காலைல தான் போட்டுருக்காங்கண்ணா. மடி பாருங்க, அகலம் பாருங்க. மடி நல்லா வச்சிருக்குது. ஆமாங்கண்ணா. அட்டிக்கு ஒரு காம்பா இருக்கு. அதான் அந்த பால் இவங்களுக்கு ஒரு 27 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க. நம்ம சொல்லி நம்ம கிட்ட வந்தா சொல்லி கொடுக்கலாம். ஆமாங்க. ரைட்டுங்க. கிணறு இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. கண்ணு கிடையாது. ரைட்டுங்க. பார்க்கறக்கே நல்லா ஜைஜாண்டிக்கா 2 அருமையான பெரிய மாடுகளோட நிக்கிறோம். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா 2 பேரும் நல்ல பிளாக் லைட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. இவங்க நல்ல பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. கருப்பு மெஜாரிட்டி இருக்கு. நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் தாங்க. நல்லா தாங்க. இங்க இருக்க மடி கொச்சு போதோ எதுவுமே இருக்காது. நல்லா அட்டிக்கு ஒரு காம்பு கருங்காம்புல நல்லா பால் நரம்பு பாருங்க. இந்த ஒரேஞ்சு பைக் ஓஸ் மாதிரி நல்ல டியூபாட் இருக்குது பால் நரம்பு இல்லைங்களா? அடேங்கப்பா. அடிச்சு உட்கார்ந்தோம்னா 25 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க. கேரண்டியா கறக்கும். கண்ணு மாடு இல்லைங்களா? கண்ணு மாடுங்கண்ணா. இவங்களும் இன்னைக்கு காலையில தானே கண்ணு. இன்னைக்கு காலையில தான் கண்ணு போட்டுருக்குது. மாடு நல்லா பெரிய மாடுங்க. நல்லா அகல சகலமான மாடுங்க. அதாங்க. இதுங்கண்ணா இந்த இருக்கிறது. ஆனா இவங்களும் நைட்டுக்கு போட்டாங்கண்ணா கண்ணு. ஓ இவங்களும் 24 லிட்டர் ஃபுல்லா மடி வச்சிருக்குது இல்லைங்களா? ஃபுல்லா மடி இருக்குங்கண்ணா. மடி கூச்சமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானே எல்லா பக்கம் தான் போடுறேன் தொடுறேன். அதான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரைட்டுங்க. பால் நரம்பு பாருங்க. பால் நரம்பு பெரிய டியூபாட் இருக்கு மாட்டிருக்கே. ஆமாங்கண்ணா. ரைட். இந்த நரம்பு இது காம்பு பாருங்க. நல்லா எல்லாத்தையும் தான் பிடிச்சி தடவுறேன். 4 காம்பு தெளிவா இருக்குது. மடி கூச்சம் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அருமையான ஒரு செவலை ஒன்று கையில் நிற்க மாட்டேங்குது. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கிர் கிராஸ். ரைட்டு. அருமையான மாடுங்கண்ணா. குணம் நோக்கணும் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேலே நின்று இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் நாளைக்கு வரைக்கும் நம்ம தடவை எல்லாம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. அருமையான மாடுங்கண்ணா. ரைட். நேரத்துக்கு 10 லிட்டர் கேரண்டியா கறக்குங்க. கேரண்டியா கறக்கும். 20 லிட்டர். ஆமாண்ணா. 20 லிட்டர் கேரண்டியா கறக்குங்கண்ணா. சரிங்க. இதுவும் கண்ணு மாடு தான். இதுவும் கண்ணு மாடுங்கண்ணா. கிடைக்கிற ஓட்டுருக்குங்கண்ணா. ஆனா கொஞ்சம் அளவான தரம். சைஸ் அளவான சைஸ் தாங்கண்ணா. ஒரு குடும்பத்தை நல்லா பார்த்து ஒரு குடும்பத்துக்கு தேவையானது கரெக்டா இருக்கு. ரைட். நல்லா கிடைக்கும். அது கிடைக்கும். நல்லா கிடைக்கும். ஓகே. ஆனா ரெண்டு நல்லா ஜெர்சி மாடுங்கண்ணா. ரெண்டுமே ஜெர்சி தான். ரெண்டுமே ஜெர்சி. செவலை. ஆமாங்கண்ணா. ரெண்டுமே 20 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்கண்ணா. இவங்க 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. இவங்க 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு. ஆமாங்கண்ணா. ரெண்டுமே கிடேரி கண்ணுங்கண்ணா. ரெண்டு 20 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க. கேரண்டியா கறக்கும். அதான் ஒரு அளவான குடும்பத்துக்கு சரியா இருக்கும்ங்கறீங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் நீங்களும் கொஞ்சம் பராமரிச்சு பாக்கணுங்கண்ணா. சரிங்க. இங்க இருந்து வாங்கிட்டு கொண்டு போய் நீங்க காட்டு தோட்டத்துல கட்டி வச்சுக்கிட்டு பால் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. மாட்டுக்கு 6 கிலோ 6 கிலோ போட்டா தான் மாடு நல்லா சாப்பிடும் கறக்கு. நல்லா மடி செட்டு வச்சிருக்குது இல்லீங்களா? ரெண்டுமே கண்ணு மாடு தான். ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா. ரைட். ரெண்டுமே ஒரு 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்களா? 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. நீங்க கொண்டு போய் நல்லா பராமரிச்சு இன்னும் 1 லிட்டர் சேர்த்து கூட கறக்கும். சேர்த்தே கறக்கும். ஆமா. சரியா ஒரு கலப்பு தீவனம் வைக்கணும். நல்லா வைக்கணுங்கண்ணா. ரைட். சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா கறக்கு. நல்லா இது ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்க. அது பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. இவங்க கெடேரிக்கன்னு ஓட்டுருக்காங்க, அவங்க காலங்கன்னு ஓட்டுருக்காங்கண்ணா. ரெண்டு இன்னைக்கு போட்ட கண்ணு தான். ரெண்டுமே இன்னைக்கு போட்டதுங்கண்ணா. ரைட்டுங்க. போட்டாங்க. ரைட்டுங்க. நல்ல மாடு அகலமா இருக்குங்க. நல்ல மாடு வரைக்கும் என்னை விட இன்னும் அகலம். மாடு என்னை விட அகலமா இருக்கும். கண்டிப்பா. பாத்தீங்கன்னா நெஞ்ச ஹைட்டுக்கு இருக்கும். நல்லா ரட்ட முதுகு பாருங்க. மாட்டை பாருங்க. ரட்ட முதுகு நல்ல பேக் வெயிட்டோட இருக்குது. ஆமாண்ணா. 27 லிட்டர் கேரண்டியா கறக்கும். ஆமாங்கண்ணா. சொல்லி கொடுத்துடலாம் இல்லீங்களா? சரிங்க. மொத்தம் எத்தனை உருப்படி இது மாதிரி இப்போ ரெடியா இருக்குங்க நம்ம கிட்ட? 25 மாடு ஃபார்முக்கு ரெடியா இருக்குங்கண்ணா. ஒரு 10 மாடு இந்த ஒரு அளவு மாடுகளா இருக்குங்க. அதாவது வீட்டு தேவைக்கு வேணும்னாலும் சரி, ஃபார்முக்கு வாங்கணும்னாலும் சரி. அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லைங்கண்ணா. எப்படி மடி செட் எல்லாம் எப்படி இருக்குங்க? எப்படி அதை பத்தி சொல்லுங்க. கறவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கறவை பாருங்க. மடி கொச்சமெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. மடி கொச்சமெல்லாம் எதுவும் இல்ல. ஓகே. பால் நரம்பு பாருங்க. டியூப் மாதிரி இருக்கும். அதான் அந்த 1 இன்ச் பைப் டியூப் பாத்துக்கீங்களா? அது மாதிரி இருக்கு. ஓகே. மாட்டை கட்டல எதுவுமே பண்ணல. ரைட்டுங்க. காம்பு பாருங்க. கருங்காம்பு. மடி செட் பாருங்க. நல்லா அகலத்தை. எப்படி எத்தனை லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க ரெண்டுக்கு? ஆனா இவங்க ஒரு 20 லிட்டர் கறப்பாங்கண்ணா. இவங்க ஒரு 24 லிட்டர் கறப்பாங்க. 24. ரைட். மூணாணிக்கு அவங்க ரெண்டாணிக்குங்கண்ணா. ரெண்டுமே கிடேரி கண்ணுங்க. ரெண்டுமே கிடேரி கண்ணு. இன்னைக்கு தான் போட்டுருக்கீங்களா? போட்டுருக்காங்கண்ணா. குடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கிறாங்க. ஆமாங்க. மடி பாருங்கண்ணா. நல்லா அட்டிக்கு ஒரு காம்பு. இவங்கள பாருங்க. இவங்க கருங்காம்பு நல்லா. ஓகே. மடி நல்லா வச்சிருக்குது இல்லையா? மடி இவங்க நல்லா வச்சிருக்காங்கண்ணா. இவங்க 24 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க. ஆமாங்கண்ணா. ரைட். இவங்க 20 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்கண்ணா. மடி குச்சம்லாம் எதுவுமே இல்ல. கருங்காம்புங்கண்ணா. ஓகே. உட்கார்ந்து கறக்கலாம் நம்ம வாட்டுக்கு. இவங்களுக்கு பால் நரம்பு பாருங்க. நல்ல பால் நரம்பு ஓடி இருக்குது இல்ல? ஆமாங்கண்ணா. பால் நரம்பு நல்லா ஓடி டியூபாட் இருக்குது. ஆமாங்கண்ணா. ரைட்டுங்க. அப்படியே நடக்கூட்டு காட்டுங்க மாட்ட.
இப்போ எப்படி மாடு வந்து நேரடியாக வந்து பார்த்து பிடிச்சிக்கலாம் நம்ம கிட்ட இல்லைங்களா? ஆமாங்கண்ணா, நேரடியாக நம்மகிட்ட வந்து பார்க்குற மாதிரி பார்க்கலாம். சரிங்க. பார்த்து எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். எப்படி மாடு இப்போ டிரான்ஸ்போர்ட் எப்படிங்க நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா? மாடு எடுக்கிறவங்களுக்கு வண்டி வாகனமெல்லாம் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோமா? அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சரி. ஆனால் ஒரு ஃபார்முக்கு கரெக்டான மாடுங்கண்ணா. இந்த 6 மாடு சேர்ந்தா எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 4 ஹச்சப்பு 2 ஜெர்சி ஃபேட்னஸ் அருமையாக கிடைக்குங்கண்ணா. ஒரு நேரத்துக்கு 70 லிட்டர் குறையாம கிடைக்கும். அதுக்கு மேல ஜாஸ்தியும் கிடைக்குங்கண்ணா. நம்ம தோராயமா ஒரு 70 லிட்டர்னு வச்சுக்கலாம். சரி. 140 லிட்டர். நல்ல காரி சட்டிலும் இருக்கு, வெள்ளை சட்டிலும் இருக்கு. மாடு நல்ல ரத்த முதுகு. ஒரு ஃபார்ம்ல போடுறோம்னா 4 மாடு ஹச்சப் மாடு ஓட்டாலுமே ஒரு 2 மாடு ஜெர்சி ஓட்டோம்னா அது ஃபேட்னஸ் நல்லா இருக்கும்னா. அது செவலைகளை எடுத்துக்கிட்டா ஃபேட்னஸ் நல்லா கொடுக்குற மாடுங்க. ஹெச்எஃப்ஓட செவலை வந்து நல்ல ஃபேட்னஸ் கொடுக்கும். மடி செட்டெல்லாம் நல்லா விட்டுருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா, மடி செட்டில் அருமையான மடி செட்டுங்க. ஓகே, எல்லாம் கண்ணு மாடு தான். மாடு அந்த 6 மாடு இறக்கணும்னா இந்த ஃபார்ம் அருமையா இருக்கு. எல்லாமே கண்ணு மாடு தான். எல்லாமே கண்ணு மாடுங்கண்ணா. சரிங்க. இந்த 4 மாடு இன்னைக்கு போட்டது. அது நேத்து நைட் அந்த ஜெர்சி 2 போட்டது. ரைட்டுங்க. மாட்டை பாருங்க, என்னை விட ஹைட்டா தான் மாடு இருக்கும். நடக்கூட்டு காட்டுங்களேன், எத்த சோடு இருக்குதுன்னு காட்டுவோம். பாருங்க. இது செனமாடு தான் இல்லைங்களா? ஆமாங்க, செனமாடுங்கண்ணா. இன்னும் எத்தனை நாள் ஆகுங்க? ஆனால் இது ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. ஒரு வாரம் 10 நாள் பிடிக்கும். ஆமாங்கண்ணா. ரைட். இப்போவே நல்லா மடி செட்டு விட்டுருக்குது, இன்னும் பெருசாக விடு இல்லைங்களா? 30 லிட்டருக்கு போது நம்ம யோசிக்கணும்ல. எத்தனாம் கண்ணுங்க இது? 2ஆம் இது முளைப்பல்லு. ரைட்டு. ஆனால் இது காரி சட்டியிலும் இருக்குதுங்கண்ணா, வெள்ளை சட்டியிலும் இருக்குதுங்கண்ணா. அந்த லாஸ்ட் மாடு வந்து கண்ணு ஊருக்கு இப்படி ஒரு வாரம் ஆகுங்க. இவங்க ஒரு வாரம் ஆகுங்கன்னா இது ஒரு 10 நாள் ஆகுங்கண்ணா. மடி நல்லா இறக்கும் போது மடி பார்த்தீங்கன்னா நல்லா அகல சகலமா பெருசா இருக்குங்கண்ணா. மாடு பார்த்தீங்கன்னா 3 மாடுமே நல்லா ரத்த முதுகுல பாருங்க, நல்லா அகலத்தை. முன்னாடி பிடிச்சிட்டு போற ஒரு மாடு முன்னாடி தெரிய மாட்டாரு. அவர் தெரிய மாட்டாரு. மாடு அத்த சோடு இருக்குது, மறைக்குது அவரவே இல்லைங்களா? மாடு அவரையே மறைச்சிரு. நல்ல நீட்டு போக்கான மாடு. ஆமாங்கண்ணா. மடி செட்டு நல்லா விட்டுருக்குது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. மாடு குழிலையும் மேட்லையும் நிற்க மாட்டிருக்குங்க, வரப்பில் நடக்கிற அப்படி இருக்குது. அதான் 3மே அருமையான மாடு. சரி. எப்படி டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துடலாங்களா? ரைட்டு. சுமாராக நம்ம கிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குதுங்க? சென மாடு மட்டும் தானுங்களா இல்லை கண்ணு மாடும் இருக்குங்களா? எடுத்துக்கலாம். ஹெச்எஃப் இருக்குது, அது போக ஜெர்சியும் இருக்குது இல்லைங்களா? கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்களா? 4 கேம்பு கேரட்டி. ஓகே. நான் வணக்கம். நம்ம ஃபார்ம் பேர் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படியே. நம்ம VDK டைரி ஃபார்முங்கண்ணா. ஓகே. திண்டுக்கல் மாவட்டம் பழனிங்கண்ணா. பழனி. பழனி பக்கத்துல பூலாம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்கண்ணா. ரைட்டு. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு 3 மாடுகளை கையில் கொண்டு வந்திருக்கீங்களா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 3மே செனமாடுங்கண்ணா. 3மே செனமாடு. ரைட்டு. இப்போ நம்மகிட்ட ஹெச்எஃப் பண்ணுறாங்க மட்டும் தான் இருக்குங்களா இல்லை ஜெர்சியும் பண்ணுறாங்களா? 2மே பண்ணுறோம். ரைட்டுங்க. இப்போ ஹெச்எஃப்ல செனமாடு வேணும்னாலும் நம்மகிட்ட கிடைக்குங்களா? சரிங்க. எல்லாம் இதே மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ரைட்டு. சரிங்க. எத்தனை லிட்டர் கறவைங்க இதெல்லாம்? சரிங்க. கேரண்டியா கிடப்பாங்க. மாறாது. சரி. நம்ம எப்பவுமே பால் எதா இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா தான் சொல்லுவோம். மாட்டை பாத்தீங்கன்னாலும் தெரியும். நான் அந்த பக்கத்து பாத்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன். தெரிய மாட்டேன். கையை தூக்க பாக்குறீங்களா? அதான் மாடு அத்த சோடு இருக்குது இல்லைங்களா? நம்ம ஹைட்டுக்கு மாட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. சரிங்க. நானே 6 அடி. எனக்கு மேலதான் மாடு இருக்கும். அதான் எப்ப வந்தாலுமே நம்ம கிட்ட மாடு கிடைக்குங்களா? எப்ப வந்தாலுமே நம்ம கிட்ட மாடு இருக்குங்க. சரிங்க. இப்ப தற்சமயம் 35 மாடு ரெடியா இருக்குது. சரிங்க. பாம்புக்கு வேணும்னா 25 மாடுனால 25 மாடும் எடுத்துக்கலாம். 10 மாடு எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 10 மாடு போயிட்டாலுமே கூட சரி 2 நாள்ல நான் மறுபடியும் 10 மாடு இறக்கிடுவோம். எப்படி நேர்ல வந்து பார்த்து மாடு எடுத்துக்கலாங்களா எப்படிங்க? ஆனா நேர்லயே நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்க. போன்ல வீடியோல பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம். நம்ம கிட்ட இப்போ தோராயமா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 70 இருந்துங்கண்ணா. ஒரு 1 ரூபாய்க்கு மேல வரைக்கும் இருக்குங்கண்ணா. 70,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது நம்ம கிட்ட. ரைட்டுங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் எப்படிங்க? இப்போ மாட்டை பார்க்குறோம், பிடிச்சிருச்சு, எப்படி எடுத்துக்கிறது உங்ககிட்ட இருந்து? வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். வண்டி அரேஞ்ச் பண்ணி ஏற்றி விட்டோம். வீட்லயே வந்து மாட்டை இறக்கிடுவாங்க. மாட்டை கொண்டு வந்து அங்கேயே இறக்கிடுவீங்க. சரிங்க.
கறவைக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்களா? கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ரைட் ஓகே. இப்போ பார்க்கறதுக்கு மினி மாட்டு சந்தை மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இத்தனை மாடுகள் ஒரே இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மாடுகள் நம்மகிட்ட இருக்குது இல்லைங்களா? ரைட்டு. சென மாடும் இருக்குது, கண்ணு மாடும் இருக்குது. பார்க்கறக்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ளே நிற்கிற அப்படி தான் இருக்குது நமக்கு. ரைட்டுங்க. இப்போ சொல்லுங்கள், என்ன விலை நிலவரத்துலேருந்து நம்மகிட்ட மாடுகள் கிடைக்குது? ஆனால் 70,000 1 லட்சம் வரைக்கும் மாடு இருக்குதுங்கண்ணா. சரிங்க. அது சில மாடுக்கு தானே ஒரு 70,000 1 லட்சம் வரைக்கும் மாட்டுக்கு தகுந்த மாதிரி விலை வருங்கண்ணா. மாடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள யோசிக்கவே வேண்டாம். சரி. நீங்க வண்டி எடுக்கிறீங்க, நேரம் நம்ம ஃபார்முக்கு வரைக்கும் 24 hours மாடு இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யற மாதிரி மாடு கிடைக்கும். இருந்துகிட்டே இருக்கும்ண்ணா. எப்படி ஃபார்முக்கு வேணும்னாலும் கிடைக்கும், வீட்டு தேவைக்கு வேணும்னாலும் இருக்கு இல்லைங்களா? இருக்குமோ இல்லையோன்னு யோசிக்கவே வேண்டியதில்ல. சரிங்க. மாடு எப்பயுமே நம்ம கிட்ட 35 மாடு குறையாம இருந்துகிட்டே. ஒரு ஃபோன் அடிச்சுட்டு நேரில் வந்தா போதும். எப்படி நேரில் வந்து தான் மாடுகளை செலக்ட் பண்ணணுங்களா, இல்லை ஃபோனில் பார்த்து செலக்ட் பண்ணாலும் நீங்கள் மாடுகள் கொடுப்பீங்களா? எப்படி? அதெல்லாம் கொடுப்போம்ண்ணா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. நேரில் வர மாதிரி இருந்தாலும் வரலாம், இல்லை ஃபோன்லேயே பேசி பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே. டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்றோம், வண்டி வாகனம் போக்குவரத்தும் பண்ணி கொடுத்துட்றோம் இல்லைங்களா? ஓகேங்கண்ணா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுத்தரையில் இருக்கிற மாடுகளை காமிச்சிங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாடுகளும் என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொன்னீங்க. உங்களோட தொடர்பு என்ன நான் கீழே கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளட்டும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பிரதர். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.